திரும்பும் இடமெல்லாம் திக் காட்சிகள்தான். அடுத்தடுத்து அங்கு கேட்டது அதிர்ச்சியூட்டும் சத்தங்கள். கண்ணில் பட்ட காட்சிகள் அனைத்தும் மரண பயத்தை தான் ஏற்படுத்தியது. 30 ஆண்டுகள் பூட்டியே கிடந்த அந்த வீட்டில் நடந்தது என்ன? பார்க்கலாம் இந்த காணொளியில். கேரள மாநிலம் எர்ணாகுளம் சோட்டானிக்கரா பகுதியில் டாக்டர் ஒருவருக்கு சொந்தமான வீடு 30 ஆண்டுகளுக்கு மேலாக பூட்டியே கிடந்துள்ளது. இங்கு வசித்து வந்த மருத்துவர் வேறொரு பகுதியில் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. தற்போது இந்த வீடு சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. மேலும் இரவு நேரங்களில் அங்கு வினோதமான சத்தம் கேட்பதாகவும் சமூக விரோதிகளின் நடமாட்டம் அதிகம் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த வீட்டுக்குள் சென்று சோதனை நடத்தினர். அப்போது போலீசாருக்கு பல அடுக்கடுக்கான அதிர்ச்சிகள் காத்திருந்தது. பாழடைந்த வீட்டில் இருந்த ஃப்ரிட்ஜில் எலும்புக்கூடு மற்றும் மனித மண்டை ஓடு பாலித்தீன் கவரில் சுற்றப்பட்ட நிலையில் இருந்துள்ளது. அந்த மண்டை ஓடுகளில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் போது பயன்படுத்தப்படும் சில வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தது. அது மட்டுமின்றி பல வினோதமான பறவைகளின் சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தது. உடனடியாக தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு வீடு முழுவதும் சோதனை மேற்கொள்ள போலீசார் முடிவெடுத்துள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் வீட்டின் உரிமையாளரை பிடித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முழு விசாரணைக்கு பிறகே பல உண்மைகள் வெளிவரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். 30 ஆண்டுகள் பூட்டி கிடந்த வீட்டில் மனித மண்டை ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.